நான் பைபிள்லேருந்து தான் பிரசங்கம் பண்ணுறோம். ஓகே, எல்லா பைபிள் எடுத்து யாத்திராகும் 12 எத்தனையோ வருஷம் நம்ம சபைக்கு வரோம், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சில நேரத்தில் இருக்கிறோம். ஆனால் நிறைய நேரத்தில் உண்மையாக நமக்கு அது தெரியாது. நான் வந்து உங்களை நிற்க வச்சு நல்லா பாடி நல்லா கத்தி கூச்சல் போட்டு உன் கத்தி ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறார் சொல்லி உங்களை இமோஷனல், அதாவது உணர்ச்சி வசப்பட்டு உங்களை ஆக்கி உங்களை அனுப்புறதை விட அமைதியாக உட்காந்து பைபிளை திறந்து படித்து புரிஞ்சு இந்த இடத்த விட்டு கடந்து சென்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு காத்திருக்கிற அந்த சவால்கள், அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், அதுக்கெல்லாம் உங்களை தயார் பண்ணி அனுப்புகிறேன். ஏன்னா சாத்தான் நல்லவன் இல்லை. சொல்லுங்க, சாத்தான் ஐயோ குழந்தை தானே பாவம், சின்ன பிள்ளை, ஐயோ அவளை பார்த்தா ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி, பரவாயில்ல விட்டுடலாம் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டான். ஐயோ இவங்க ரொம்ப வயசானவங்க பாவம், அவன் நம்மளை சுற்றி சுற்றி இந்த கெஜிக்கிற சிங்கத்தை போல வருவான். We are going to see today some things that we thought we knew but really we didn't know. இன்றைக்கு காலை வேளையிலே நமக்கு ஒரு சில காரியங்கள் உண்மையாகவே தெரியும் என்று நினைத்திருக்கின்றோம், ஆனால் அது தெரியாது. Let's turn to Exodus chapter 12. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். Now the Lord spoke to Moses and Aaron in the land of Egypt, saying, This month shall be your beginning of months, it shall be the first month of the year to you. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயை ஆரோனை நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. Speak to all the congregation of Israel, saying, On the 10th of this month every man shall take for himself a lamb according to the house of his father, a lamb for a household. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். And if the household is too small for a lamb, let him and his neighbor next to his house take it according to the number of the persons, according to each man's need, you shall make your count for the lamb. ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பெயர்களாக இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்மாக்களின் லக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். Your lamb shall be without blemish, a male of the first year. You may take it from the sheep or from the goats. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். Now you shall keep it until the 14th day of the same month. Then the whole assembly of the congregation of Israel shall kill it at twilight. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து, they shall take some of the blood, put it on 2 doorposts and on the lintel of the houses where they eat it. அவன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, Then they shall eat the flesh on the night, roasted in fire with unleavened bread, and with bitter herbs they shall eat it. அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். Do not eat it raw, nor boiled at all with water, but roasted in fire, its head with its legs and its entrails. பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. You shall let none of it remain until morning, and what remains of it until morning you shall burn with fire. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வையாமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியா இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. And thus you shall eat it with a belt on your waist.
your sandals on your feet, and your staff in your hand, so shall you eat it in haste. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக்கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. It is the Lord's Passover. அது கர்த்தருடைய பஸ்கா. We are reading from Exodus chapter 12. நாம் யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து படித்துக் கொண்டு And now I am வருகிறோம். reading verse 12. இப்பொழுது 12ஆம் வசனத்தை படிக்கிறேன். For I will pass through the land of Egypt on that night and strike all the firstborn in the land of Egypt, both man and beast, and against all the good gods of Egypt I will execute judgment. I am the Lord the God. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். Now listen carefully, verse 13. 13ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. Look at your Bibles. பைபிளை பாருங்க. Now யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Exodus 12 and 13, look at it. Now the blood shall be a sign for you on the houses where you are, and when I see the blood, I will pass over you, and the plague shall not be on you to destroy you when I strike the land of Egypt. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். 1 Corinthians chapter 11. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். We have been listening to these verses every second Sunday. We listen to these verses, we read at the church. நாம் ஒவ்வொரு 2வது ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை அன்றைக்கு இந்த வசனத்தை படிப்பதை அடிக்கடி கேட்டிருக்கிறோம். I don't know how you understood it. எத்தனை பேருக்கு அது புரிஞ்சது I don't know how you listen to it. எத்தனை பேர் அதை கேட்கறீங்கன்னு தெரியல. Because usually when we say okay communion time, suddenly we put on a mask of of being quiet, of trying to look holy, close of our eyes. We are just blanked out. We are not seeing anything what's happening around us. திருவிருந்து ஆராதனை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பரிசுத்தம் என்ற ஒரு முகமூடி எடுத்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு அப்படியே தெய்வ பக்தியில் அப்படியே மூழ்கி போயிடும். Okay, till pastor comes near you and taps you to give you, open your eyes to give you the wafer. எந்த அளவுக்கு நம்ம மூழ்கி இருக்கோம்னா, பாஸ்டர் பக்கத்துல முதுக தட்டி திருவிருந்து ஆராதனை அப்படி முடிச்சு பார்ப்போம். And then we will take it like this. அப்புறம் நாம் இதை செய்றோம். Some of us are worried. Today communion service, it became so late, I have to go to work. When he's going to give me the the cup and the wine and the bread fast so to go, our thoughts are there. இன்னும் ஒரு சிலருக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, எப்போ அப்பத்தையும் திராட்சரத்தையும் கொடுப்பாரு வாங்கின்னு எப்போ நம்ம இடத்த காலி பண்ணி ஓடுவோம், வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. How many of you had a Christian marriage? எத்தனை பேருக்கு கிறிஸ்தவ திருமணம் நடந்திருக்கு? In a church. சர்ச்சில் Pastor gave a message. பாஸ்டர் அப்ப செய்தி கொடுத்திருக்காரு. Do you remember that message? அந்த செய்தி ஞாபகம் இருக்குதா? Sister, till now I lift up my hands. Message ஞாபகம் இருக்குதா? இதுவரைக்கும் கை தூக்குனீங்க, ஆனா செய்தி ஞாபகம் இருக்குதுன்னு ஒருத்தரும் கை தூக்கல. I think 33 years we have been married. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 33 வருஷம் ஆகுது. My pastor spoke on being aggressive lover. என்னுடைய போதகர் பேசும்பொழுது அன்பு கூறுவதில் தீவிரவாதியா இருக்க வேண்டும். I know the examples, I know the verses what he spoke. அவர் பேசிய வார்த்தைகள், அவர் சொன்ன உதாரணங்கள் ஞாபகம் இருக்குது. Because I listened carefully. ஏன்னா நல்லா கவனிச்சேன் நான். Why you didn't listen, ஏன் நீங்க கவனிக்கல தெரியுமா? You were worried about your makeup getting melted and falling off. அந்த வேர்வையில அந்த மேக்கப் கலையுதே, அது துடைக்கிறதுலயே கவனம் செலுத்து. That beautician put the clips in your hair, it was pulling here and there, your veil was pulling. அதுக்கப்புறம் உங்க அந்த பியூட்டி பார்லர்ல இருந்து வந்த அம்மா உங்களுக்கு போட்ட கிளிப் தலையில போட்டது அது அடை பிடிச்சி இழுத்து நின்றது ஒரு பக்கம். You know why I listened? நான் ஏன் கேட்ட தெரியுமா? Because on my wedding day I never went to beauty parlor. என்னுடைய திருமண நாள் நான் பியூட்டி பார்லருக்கு போல. Okay, that's a big story. But what I'm telling you is when the word is read, John 1:1 says in the beginning was the word was with God and the word was God. வார்த்தை தான் மிக முக்கியம்.
என்றால் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. So when God's word is being read, whoever reads it, listen carefully. ஆகவே தேவனுடைய வார்த்தை படிக்கும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து அதை கேட்பதில் கவனம் செலுத்த When you வேண்டும். worship God, the songs that we sing, irrespective of who's singing it, worship, join together and worship, because the songs is not for you or not for the pastor, it is going to God. ஆகவே ஆராதனை நடத்தும் பொழுது ஆராதனை நடத்துகிறவர்களை பார்க்காமல், அது என்ன இசை என்று கவனிக்காமல், அது யாருக்காக பாடுகிறார்கள் என்று யோசிக்காமல், அது நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்ற அந்த கவனம் உங்களுக்கு. It is a offering from my lips to God. இது என் வாயிலிருந்து என் உதடுகளின் வழியாக கர்த்தருக்கு செலுத்தும் ஆராதனை. Let's turn to 1 Corinthians chapter 11. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம். For I received from the Lord that which I also delivered to you, that the Lord Jesus on the same night in which he was betrayed took bread, and when he had given thanks he broke it and said, take, eat, this my body which is broken for you, do this in remembrance of me. 23ஆம் வசனம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே எடுத்து, 24 தான் தமிழ்ல முடியுது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். I'm titling my message as remembering him. அவரை நினைவு கூறுங்கள். Not remembering him, but remembering him. மீண்டும் நினைவு கூறுங்கள். So that is what we are going to study about today. இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க What போகிறோம். was he telling us to remember? எதை நினைவு கூற நமக்கு போதிக்கிறார்? Let's come back to the book of Exodus. மீண்டும் யாத்திராகமத்துக்கு திரும்புவோம். And every time I preach, another habit of mine is, without a verse I will not preach to you. இன்னொரு என்னுடைய பழக்கம் வசனம் இல்லாமல் பிரசங்கிப்பதில்லை. That's why I want you to look at the verse. அதனால தான் வசனத்தை நீங்க பாருங்கன்னு சொல்றேன். Here we are finding God calls Moses and giving him some instructions. இங்கே மோசே ஆண்டவர் அழைத்து அவனுக்கு ஒரு குறிப்புகளை கொடுக்கின்றார். This communion that we are going to take today, the communion is a fulfillment of a prophetic long running covenant. நாம் எடுக்க போகின்ற இந்த திருவிருந்தானது தொடர்ந்து நடக்க போகின்ற சதா காலம் இருக்க போகின்ற ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக In இருக்கு. another way to say, a long running term contract. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் நீண்ட கால ஒப்பந்தத்துக்கு ஒரு அடையாளம். God made this a contract or this covenant right down in the Old Testament. இந்த உடன்படிக்கை தேவன் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பிக்கின்றார். When Adam and Eve sinned, ஆதாம் ஏவாள் பாவம் they செய்தபோது took fig leaves and covered up. தங்கள் நிர்வாணத்தை மூட அவர்கள் அத்தி இலைகளை எடுக்கிறார்கள். And God came and he took a tunic of skin and covered them. ஆனால் அவர்களுக்கு ஒரு மிருகத்தின் தோலை எடுத்து அவர்களுக்கு ஆடையை கொடுக்கிறார். So there itself God made a covenant. அங்கே ஆரம்பத்திலே இரத்தத்தின் உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது. In 9 let's turn to and verse 22. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Anybody taken it? 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. According to the law, almost all things are purified with blood, and without shedding of blood, there is no remission of sin. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. We should know why we are talking about blood in the church. ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கு இந்த இரத்தத்தை குறித்து வேதம் ஏன் சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Here the Israelites went into Egypt and there they went in as guests, but they became slaves, and over a period of 430 years they were there. இஸ்ரவேல் ஜனங்கள் விருந்தாளிகளாக எகிப்து தேசத்துக்கு போறாங்க. காலம் செல்ல செல்ல அடிமைகளாக மாறுகிறார்கள். எவ்வளவு காலம்? 400 வருடங்களுக்கு மேலாக. That also was prophesied by God in Genesis chapter 15. Write it down, don't turn. Genesis 15:13. இதுவும் தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் எழுதி வச்சிங்க, திருப்ப வேண்டாம். When God told Abraham, your descendants will go into a land and they will become slaves, serve that land for 430 years. ஆண்டவர் ஆபிரகாம் என்பவன் ஆபிராம் என்ற பெயர் அவனுக்கு இருக்கும் பொழுது அவன் சொல்றாரு, நீ ஒரு தேசத்துக்கு செல்வாய்,
அந்த தேசத்தில் உன் சந்ததியானது 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைகளாக இருப்பார். But I will remember them. ஆனாலும் நான் மறப்பதில்லை, அவரை What he நினைவு says? கூறுவேன். What he says? என்ன சொல்றாரு? I will remember them. நான் அவர்களை நினைவு கூறுவேன். Today he is asking you, remember him. இன்றைக்கு அவர் வந்து உங்களை பார்த்து சொல்றாரு, அவரை நினைவு கூறுங்க. What must you remember? என்ன நினைவு கூறணும்? How he remembered you. உங்களை எப்படி அவர் நினைவு கூர்ந்தாரோ How அதே போல நீங்கள் அவரை நினைவு How கூறுங்கள். he remembered you and saved you. எப்படி உங்களை நினைவு கூர்ந்து உங்களை ரட்சித்தாரோ அதே போல அவரை நினைவு He கூறுங்கள். never forgot them. அவர்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மறக்கல. He could have saved them earlier also. முன்னாலே கூட But ரட்சித்திருக்கலாம். they did not cry out to him. ஆனா அவரை நோக்கி அவங்க கதறவில்லை. They forgot him. அவரை மறந்து The விட்டார்கள். Bible very clearly says, after 430 years and they could not bear it, they cried to the Lord and the Lord sent a savior. 430 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்கவே முடியல என்ற நிலைமை வந்த பிறகுதான் கதறுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். How many of us are like that? நம்மள எத்தனை பேர் அது மாதிரி இருக்கிறோம்? தாங்கவே முடியலன்னு வந்த பிறகுதான் எசப்பா கத்துவோம். I remember அது வரைக்கும் நம்மளே முடிச்சதை செய்து I remember a story. நம்மளுக்கு ஞாபகம் இருக்குதா? I remember a story. ஒரு கதை சம்பவம். An old man, a grandfather was going with his grandson walk for a walk. ஒரு வயசான தாத்தா தன்னுடைய பேரனோடு நடந்து போறாரு. And this house there had a big compound and a dog was seated there, chained up, not chained up, a dog was just sitting there. அப்போ பெரிய அந்த வீட்டுல காம்பவுண்ட்ல ஒரு நாயானது இருக்கின்றது. And the small boy was going, usually small children very inquisitive, no? This boy was going and he was looking at the dog, something different there. இந்த பையன் சின்ன பசங்க எப்பொழுதுமே வந்து ஏதாவது ஒன்று பார்க்கணும், ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? அந்த பையன் நாயை பார்க்கறான். And when he looked there, he seen something different. His grandfather suddenly turned and said, "Hey, what are you doing there? Come fast." இந்த பையன் ஏதோ ஒரு வித்தியாசமான பார்க்கறான். அப்ப தாத்தா அதை பார்த்து என்னப்பா பார்க்கற வா அப்படின்னு கூப்பிடுறாரு. He said, "Grandpa, see that dog is sitting there, a big nail is there, it's hurting the dog, but it's quietly sitting there. Why don't it just get up? It's not even chained up." அப்ப அந்த பையன் சொல்றான், இந்த நாய்க்கு சங்கிலி போட்டு கட்டவும் இல்லை, அதுக்கு முதுகு பக்கத்துல ஒரு ஆணி குத்தின்னு இருக்குது, அது ஏன் வலி தாங்காம அங்கேயே இருக்கணும், வெளியில வந்துடலாமே அப்படின்னு கேட்டான். "Can I chase the dog?" அந்த நாயை நான் கொஞ்சம் தரத்தி விட்டுருமா அப்படின்னு. Then the grandfather said, அப்போது தாத்தா சொல்றாரு, "Just leave it alone. அப்படியே விட்டுறாது அப்படின்னு. When it cannot bear that pain, it will get up on its own and go." அந்த வலியை தாங்க முடியாத நிலைமை வரும்போது அது தானா வந்துடும். அது வரைக்கும் அது அங்கதான். So we are like that. புரிஞ்சிருச்சா? நம்மளை பத்தி தான் சொல்றாங்க. தாங்க முடியாத நிலைமை இருக்கிற வரைக்கும் தாங்கி சமாளிப்போம், முடியாதப்ப கத்துவோம். We have a God who remembers us. ஆனா கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். Okay, so here God, after 430 years, the people cry out to God, and God sends a deliverer called Moses. 430 வருடங்களுக்கு பிறகு தேவனை நோக்கி கதரும் பொழுது அவர்களை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாயகனை மோசேயை தேவன் And அனுப்புகிறார். Moses goes 7 times to the Pharaoh and says, "Let my people go." மோசே பார்வோன் ராஜாவிடத்தில் 7 முறைக்கு மேலாக சென்று என் ஜனங்களை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறான். 7 times he made a request, "Let my people go." 7 முறை அவன் விண்ணப்பம் கேட்கிறான், என்னுடைய ஜனங்களை அனுப்பிவிடு. And this chapter 12, God calls Moses the last time and says, "Moses, this is the final time you are going to speak to Pharaoh. Go and tell him what I am going to tell you." இப்ப கடைசியா இந்த அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, இதான் கடைசி தடவை நீ வந்து பார்வோன் இடத்துல போக போற, போயிட்டு என் ஜனங்களை அனுப்பிவிடு சொல்ல போற. After that you won't go. அதுக்கப்புறம் நீ போக மாட்ட, He will call you. அவன் உன்னை வந்து கூப்பிடுவான். But this time ஆனா இந்த தடவை I'm not going to put blood in the water. I'm not going to make the water blood. தண்ணீரை வந்து ரத்தமாக மாற்ற I'm not மாட்டேன். going to send the flies to go and infest the land. இந்த தேசத்தை அழிக்கத்தக்கதாக வெட்டுக்கிளிகளை அனுப்ப மாட்டேன், பூச்சிகளை அனுப்ப மாட்டேன். I will not send the locusts to eat up the crops. இந்த பயிர்களை அழிக்கத்தக்கதாக பச்சை கிளிகளை வெட்டுக்கிளிகளை அனுப்ப மாட்டேன். But I will send the angel of death. மரண தூதனை அனுப்புவேன். And he will kill every firstborn male child in the house. ஒவ்வொருவர் வீட்டிலும் தலைச்சன் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை அவன் சாகடிப்பான். But ஆனால் you are staying among these people. நீ இந்த ஜனங்களோடு இருக்கின்றாய். You the Israelites are staying among the Egyptians. Your homes are here. உங்களுடைய எகிப்தியர்கள் நடுவுல உங்க வீடும் இருக்குது.
அவங்க மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டு You இருக்கிறீர்கள். have firstborn sons in your house. உங்க வீட்டுல கூட முதற் பேரான பிள்ளைகள் இருக்குது. So I want தலைச்சம் பிள்ளைங்க to இருக்குது. protect you. உங்களை பாதுகாக்க The விரும்புகிறேன். angel of death will come in the night. ராத்திரில அந்த சங்கார தூதன் மரண தூதன் வருவான். But he must know whether that house, that he has to strike that house or not strike that house. ஆனா வரும்பொழுது எந்த வீட்டுல இருக்கிற பிள்ளையை சாவடிக்கணும், எந்த வீட்டுல இருக்கிற பிள்ளையை சாகடிக்க கூடாதுன்னு அவனுக்கு தெரியாது. In Hebrew, this festival was called Paschal, P-A-S-C-A-L, Paschal, meaning passing over. எபிரேய பாஷையில ஒரு பண்டிகையின் பெயர் இருக்குது, அது பேர் பஸ்கால், P-A-S-C-A-L, பஸ்கால். அப்படி என்றால் கடந்து போகிறவன். Oh, it was called the Yiddish, Y-I-D-I-S-H. Yiddish meaning he passed over. ஹிடிஷ் என்ற ஒரு வார்த்தையும் சொல்லலாம், H-Y-I-D-D-I-S-H. ஹிடிஷ் என்றால் கடந்து போவது. 4,000 years the Jews or the Israelites celebrated this Passover. 4000 வருடங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பஸ்கா என்ற பண்டிகை, கடந்து போகிற பண்டிகையை ஆசரித்தார்கள். And then from Jesus' time till now, about 2000 years, 4000 years, till today, every Jewish family every year celebrates the Passover. அதற்கு பிறகு இயேசு வருகிறார். இயேசுக்கு பிறகு இப்போ 2000, மொத்தம் 4000 வருஷங்களுக்கு மேலாக ஒவ்வொரு யூதனும் ஒவ்வொரு வருஷமும் இந்த பஸ்கா என்ற பண்டிகை இப்பொழுதும் ஆசரித்து வருகிறார். And God gave an instruction. தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளையை He கொடுக்கிறார். told Moses, go tell my people, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல், மோசே get ready, ஆயத்தமாகுங்கள், take a lamb for yourself. உங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி The தெரிந்து lamb கொள்ளுங்கள், should not have blemish. அது பழுதற்றதா இருக்கணும், Keep it 4 days in the house. வீட்லயே 4 நாள் அதை வச்சு On the இருக்கணும். 14th day, 14வது நாள், on the 10th day take it, on the 14th day 10வது நாள் எடு, 14ஆம் நாள் வெளியில அதை கொண்டு வா, kill it, அதை வெட்டு, let its blood drip out, அதனுடைய ரத்தம் வழியட்டும், take it in a cup, அதை ஒரு பாத்திரத்தில் எடு, take a bunch of hyssop, that is a plant, ஈசோப் என்று சொல்லக்கூடிய அந்த கீரையை எடு, dip it in that blood, அந்த ரத்தத்தில் அதை தோய், put it on the 2 doorposts, உங்க வீட்ல 2 நிலைக்கால்களிலே அதை தேய், put it on the lintel, அந்த மேல் அதை தேய், make sure the whole entrance of your house is covered with blood. உன்னுடைய வீடு முழுவதும் ரத்தத்தால் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்து கொள். In the night when the angel of death comes, இரவிலே சங்கார தூதன் மரண தூதன் வரும்பொழுது he will see the blood on your doorpost. எந்தெந்த வீட்டில அந்த நிலைக்கால்கள்ல அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, He will say, this is not an house to enter. இது நான் கொலை செய்யக்கூடிய வீடு அல்ல, This is covered, sealed, protected by the blood. இது ரத்தத்தினால் பூசப்பட்டு முத்திரிக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. Now you know the meaning of the song, Ratta Kottaikula. Okay, now you must understand the meaning of the song we sang. That I am blood under is the- covered. Under the protection Are you covered by the blood today? of Jesus Christ, the blood of Jesus Christ. Are you covered by the blood today? இயேசு கிறிஸ்துவின் இந்த பாதுகாப்பின் ரத்தம் உங்களுக்கு இருக்குதா? ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கீங்களா? I was not feeling well last week. கடந்த வாரம் முழுசா எனக்கு உடம்பு I was சரியில்லை. just walking around singing that song. ஆனா இந்த நடந்து இந்த பாட்டை பாடினேன். Another song about the blood of Jesus I was இன்னொரு singing. பாட்டு இருக்குது, அதுவும் ரத்தத்தை குறித்த பாட்டு. And I was saying, God, I am covered by your blood. No sickness can come to me. அப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறேன், வியாதி என்னை அணுக முடியாது. See friends, whatever is said in the Bible is true. It is valid till today. பைபிள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் இன்றைக்கும் நமக்கு பொருந்தக்கூடிய ஒன்று, சத்தியமானது. Yesterday I was reading a book called 51 controversial facts that the scientists found out about proving the Bible wrong. பைபிள் தவறானது என்பதை நிரூபிக்கத்தக்கதாக விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்த 51 கான்ட்ரோவர்சினா சர்ச்சைகள். And they gave lots of their own formula and all those things. அதுக்கென்று அவங்க அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. The scientific formulas, scientific facts and proving that Bible is wrong. விஞ்ஞான ரீதியாக अनेक கொள்கைகளை சொல்லி பைபிள் தப்பு என்று நிரூபிக்க பார்க்கறாங்க. And you know what? என்ன நடந்தது தெரியுமா? Today all those 51 facts does not exist because science has changed.
இப்பொழுது அந்த 51 கொள்கைகளும் இன்னைக்கு இல்ல, ஏன்னா விஞ்ஞானமே மாறிடுச்சு. But the Bible never changed. ஆனா பைபிள் மாறல. And all those 51 things that they spoke and took from the Bible and showed wrong, it is still showing true today. அவங்க பைபிள்ல இருக்கிறது தவறு என்று சொல்லி 51 காரணங்கள் சொன்னாங்களே, அந்த 51 காரணங்களும் சரி என்று இன்றைக்கு இருக்கு. One of them I'll tell you. ஒன்று நான் சொல்றேன். The earth is flat. That's what they said in the beginning. விஞ்ஞானிகள் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க? பூமியானது தட்டையானது அப்படினா. The people were killed because they told the earth was round. ஆனால் பூமி உருண்டைன்னு சொன்னவன சாவடிச்சாங்க. The church killed people, you know that? வெளியாளுங்க சாவடிக்கல, சர்ச் ஆளுங்க. But today what we found out, the earth is round. ஆனா இன்றைக்கு அதே விஞ்ஞானம் என்ன கண்டுபிடிச்சிருக்குது? பூமி உருண்டையானது. So the blood of Jesus is still existing, still protecting. இன்றைக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் இரத்தம் நம்மை பாதுகாக்க இன்றைக்கும் இயேசுவின் இரத்தம். When the blood was put on the doorpost, இந்த இரத்தமானது வாசல்களிலும் நிலைக்கால்களிலும் பூசப்பட்டபோது, suddenly in the night, திடீரென்று ராத்திரியிலே a big cry, மாபெரும் கூச்சல், it became very dark. ரொம்ப இருட்டு. You know what was happening inside the Israelite homes? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்ல என்ன நடக்குது? A meal was happening. அவங்க சமைச்சின்னு இருக்காங்க. They were, you know, roasting the lamb, the goat, whatever they took. ஆட்டுக்குட்டியோ அல்லது வெள்ளாட்டு கடாவையோ வெட்டி அதனுடைய இறைச்சியை சுட்டு சமைச்சின்னு இருக்காங்க. And they were eating it according to instructions. ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளின்படி செய்றாங்க. They never ate it with blood. ரத்தத்தோட அவங்க சாப்பிடல. They ate it with bitter herbs. அவர்கள் கசப்பான கீரையோடு சாப்பிடுறாங்க. With plain garlic, with plain onions, with bitter herbs they eat it. அவர்கள் அந்த வெங்காயத்தோடு அந்த பூண்டுகளோடு சாப்பிடுறாங்க. They never ate it relaxed there. They were eating it in a hurry. அவங்க அப்படியே அமர உட்கார்ந்து சப்பலாங்கோல் போட்டு சாப்பிடல, அப்படியே ஓடுகின்ற நிலையில உட்கார்ந்து நின்று கொண்டு சாப்பிடுறாங்க. As they are eating, suddenly one cry. அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது ஒரு பெரிய சத்தம், நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல வரா மாதிரி ஐயோ. Every other place you can hear screams. ஒவ்வொரு வீட்ல இருந்தும் வெளியில இருந்து சத்தம் வருது, ஐயோ அம்மா. From a just born first born male baby, இப்பதான் பிறந்த ஆண் கை குழந்தையிலிருந்து, to the eldest old man who was a firstborn in his house, தன்னுடைய வீட்ல இருக்கக்கூடிய முதல் பேரான வயசானவன் வரைக்கும், from the servant's house till the king's house, வேலைக்காரன் வீட்ல இருந்து ராஜா வீடு வரைக்கும் a big noise, மாபெரும் சத்தம், கூக்குரல். But here a feast was going on. ஆனா இஸ்ரவேலுடைய வீடுகளிலோ விருந்து சமைஞ்சின்னு இருக்கு. And suddenly an order comes. திடீரென்று ஒரு கட்டளை வருது. They come and tap on every Israelite's house and say, ஒவ்வொரு get out. இஸ்ரவேல் வீட்டையும் தட்டி சொல்றாங்க, வெளியில கிளம்பி போயிடுங்க. Go fast. சீக்கிரம் போங்க. Don't wait till morning also. நாளைக்கு கூட காத்திருக்காதீங்க. Get lost from here. இங்க இடத்தை விட்டு ஓடி போங்க அப்படின்னு. You know what? The neighbors, the Egyptian neighbors came and gave these slaves gold, silver, animals. Please take all this and go. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தின் ஜனங்கள் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர்களுக்கு தங்களுடைய பொன்னுடைமைகள், டிரஸ், ஆடு மாடுகள்லாம் கொடுத்து எடுத்துன்னு போங்கப்பா, காலி பண்ணுங்க இடத்துன்றாங்க. And these Israelites, you know how they went? இஸ்ரவேலர் எப்படி போனாங்க தெரியுமா? The meal was not yet eaten. The meal was not yet eaten. இன்னும் ஃபுல்லா அவங்க உணவை சாப்பிட முடியல. They grabbed the food. உணவை அப்படியே எடுத்துக்கறாங்க. They grabbed those onions that they were peeling, the garlic they were peeling. அவர்கள் உரித்து வைத்த வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. They never fried it, never cooked it. சரியா கூட சமைக்கல. They took those bitter herbs, they never boiled it. அந்த கசப்பான கீரைகளை கூட இன்னும் அவிக்கல. They took it and grabbed it and ate it and went. புடிச்சு வாரி எடுத்துட்டு போறாங்க. The whole family with not one missing, a sound of rejoicing in the camp of the Israelites. அப்படி போகும்பொழுது கூட ஒருவரும் கலங்கல, மாபெரும் ஆரவார சத்தத்தோடு சந்தோஷத்தோடு While they were going rejoicing with silver and gold and animals and their whole family gathering together. Grandpa's come, grandma's come, where's the baby? Bring everybody. இந்த இஸ்ரவேல் எல்லாரும் ஒன்றுமில்லாம இத்தனை 400 வருடங்கள் இருந்தவர்களுக்கு இப்பொழுது வெள்ளியோடும் பொன்னோடும் பொருளோடும் பிள்ளைகளோடும், எங்க அவன் எங்க, இவன் எங்க, பையன் எங்க, சின்ன பையன் எங்க, எல்லாம் கூப்பிட்டுன்னு ஓடுறாங்க. And the Egyptian houses was wailing and weeping and gnashing. இவர்கள் சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிப்போடு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிற அதே வேளையிலே அவர்களின் விரோதிகளாகிய எகிப்தின் வீட்டிலே புலம்பலும் அழுகையும் பற்கடிப்பும் உண்டானது. Every house had a dead body. ஒவ்வொரு வீட்லயும் பிணம் இருந்துச்சு. How will it be?
யோசித்து one பாருங்க. house has a funeral, everybody in the street will go to see that house to comfort them. ஒரு வீட்ல தெருவுல ஒரு வீட்ல சாவுனா பந்தல் போட்டிருப்பாங்க, தெருவில் இருக்கவங்க எல்லாம் போயிட்டு அவங்கள துக்கம் விசாரிப்பாங்க. But every house has a funeral now. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் சாவு இருந்தா எப்படி Who is இருக்கும்? comforting who? யார் ஆறுதல் You know படுத்துவது? what made the difference? எது வித்தியாசத்தை உருவாக்கியது? The blood. இயேசுவின் ரத்தம். Thank you, Jesus. Exodus 12 verse 14. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். And God also instructed Moses after 7 days when they came out of Egypt, after 7 days God calls Moses and said, come here, listen to what I am telling you, go tell the people. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இதை சொல் என்று மோசேக்கு கட்டளையிட்டு சொல்லுகின்றார். He says, so this day shall be to you a memorial and you shall keep it as a feast to the Lord throughout your generations. 13ஆம் வசனம், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது. Verse 21. 21ஆம் வசனம். Then Moses called for all the elders of Israel and said to them, pick out and take lambs for yourself according to your families and kill the Passover lamb. 21ஆம் வசனம். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து, And you shall take a bunch of hyssop, dip it in the blood that is in the basin, strike the lintel, the 2 doorposts with the blood that is in the basin, and none of you shall go out of the house, door of his house until morning. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். For the Lord will pass through, strike the Egyptians, and when he sees the blood on the lintel on the 2 doorposts, the Lord will pass over the door and not allow the destroyer to come into your houses to strike கர்த்தர் you. எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். Amen. ஆமென். Say thank you for the blood, Jesus. சொல்லுங்க, இயேசுவே உம் இரத்தத்துக்காக நன்றி. Thank you for the blood. எனக்காக சிந்திய This இரத்தத்துக்காக was நன்றி. just a foreshadow, this is not the real thing. இதெல்லாம் இப்ப படிக்கிறதெல்லாம் உண்மையான காரியம் இல்ல, நடக்க போகின்ற காரியத்தின் நிழல். 25. 25 24, 25. And you shall 24, observe 25. and you shall observe this thing as an ordinance for you and your sons forever. இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாய் கைக்கொள்ள கடவீர்கள். It will come to pass when you come to the land which the Lord will give you, just as he promised, that you keep this service. கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். See friends, this lamb was here involved. இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி ஆனது நுழைந்திருக்கின்றது. The lamb was called the Korban. 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 கோர்பான் என்ற அந்த வார்த்தையில் அது In the அழைக்கப்படுகிறது. New Testament you will find when Jesus talks to a rich man, he tells him about taking care of your parents, and he said whatever I do is like Korban to God. No, that is the lamb that was called the Korban. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்றார், உன்னுடைய பெற்றோர்களை நீ கவனிக்காமல் இதை ஆலயத்துக்கு கொடுக்கறேன்னு சொல்றியே, அது கோர்பான். அப்படி என்றால் அது ஒரு ஆட்டுக்குட்டி. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? It's called அது அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி. Peshach in Hebrew. It was called Peshach, the lamb, the sacrifice that was involved. They did it for 4,000 years. Till today they are doing it. ஆனால் இஸ்ரவேல் தேசத்துல அது அவங்க எபிரேய பாஷையில அது பெஷாக் என்று அழைக்கின்றார்கள். ஆனால் இங்கே கொர்பான் என்று அழைக்கப்படுகிறது. அது அடிக்கப்படுகின்ற பலி செலுத்தப்படுகிற ஆட்டுக்குட்டி. It is celebrated between March and April in that time. இது எந்த நாட்களில் என்றால் மார்ச் மாசத்திலிருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ள இது And நடக்குது. this Passover only starts the Jewish calendar. இந்த பஸ்கா தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கால அட்டவணை கேலண்டரை ஆரம்பிக்கும். Calendar, there is a lunar calendar. நம்முடைய கேலண்டர்
சூரிய குடும்பத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்குது. ஆனால் அவர்களுடைய கேலண்டர் வந்து சந்திர குடும்பத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்குது. Because from evening they start the calendar. அவங்களுடைய கேலண்டர் வந்து நாள் வந்து சாயந்திரத்துல இருந்து சாயந்திரம், நம்மளது காலையில இருந்து சாயந்திரம். You can read about all this, you can listen to all this, learn more in my teachings in the YouTube, 45 days of studying about why Jesus had to die. இதெல்லாம் அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்புனீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு நான் பேசின அந்த செய்திகள் இருக்குது. 45 நாட்கள் இந்த இயேசு ஏன் சிலுவையில் மரிக்க வேண்டும் பேசினேன் இல்லையா, அதெல்லாம் அதுல இருக்குது. In that Pascha meal they had three important things there. இந்த பஸ்கா என்று சொல்லும்போது மூன்று முக்கியமான காரியங்கள். First was unleavened bread. ஒன்று புளிப்பில்லாத அப்பம். God told them don't put that leaven, that yeast, don't put it in that. அதுல அந்த புளித்த அந்த ஈஸ்ட உள்ள போடாதீங்க. We use soda mav, okay, as yeast. They use yeast. So that will make it too. He said no time for all that, don't நாம do it. புளிக்க வைக்கிறது என்ன பண்றோம், ஆப்ப சோடா மாவு உள்ள போடுறோம், இல்லாட்டி நேத்து வச்ச தயிர் எடுத்து உள்ள போடுறோம். Okay, now God said don't do it for two reasons. One, yeast or leaven showed or identified or signified sin. ஏனென்றால் இந்த புளிப்பு, இந்த புளிப்பான அப்பம் எதற்கு அடையாளம் என்றால் நமக்குள் இருக்கின்ற பாவத்திற்கு அடையாளம். He said don't put it, I don't want any sin in you. உங்களுக்குள் இப்படிப்பட்ட பாவம் இருக்க கூடாது. And then you are in a hurry, you cannot wait for it to ferment and become big. அதனால அது வந்து புளிச்சு நல்லா உப்புணும்னு காத்திருக்கிறது டைம் இல்ல, ஓடணும் இப்போ. Okay, second thing is eat bitter herbs with it, not boiled, not fried, not with masala. மசாலா போட்டு எண்ணெய் போட்டு பொரிக்கிறதுலாம் இல்ல, அப்படியே அதை சுட்டு அந்த ஈசோப்பி என்ற அந்த கீரையில கசப்பான கீரையை வச்சு சாப்பிட்டு ஓடுங்க. That bitterness, when you eat it, your children will say raw garlic, bitter greens, I don't want, why you must eat this? Then tell them why you are eating it. உங்க பசங்க சாப்பிடுவாங்க இல்லையா கசப்பான அந்த கீரையை, அந்த அந்த பச்சையான அந்த வெங்காயத்தையும் வெள்ளைப்பூண்டி ஐயா கசக்குது அதெல்லாம் எரியுதுன்னு சொல்றாங்கல்ல, ஏன் எரியுதுன்னு கேட்கும்பொழுது நீங்க பதில் சொல்லணும். Why must we eat it? Why should we eat this? ஏன் இப்படி நாங்க சாப்பிடணும்னு கேட்பாங்க இல்லையா நம்ம பசங்க, கண்டிப்பா கேட்பாங்க. Our forefathers were suffering 430 years, being beaten. அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லணும், உங்களுடைய அப்பாங்க, உங்களுடைய முற்பிதாக்கள், உங்களுடைய பாட்டன்கள்லாம் 430 வருஷம் அடிமைகளாக அடி வாங்கி வதைப்பட்டார்கள். They suffered. அவர்கள் கசப்பான காரியத்தில் இருந்தாங்க. At one particular time all our male children were thrown. Your brother was thrown, your great grandfather was thrown in the lake. They were thrown into the waters, the crocodiles ate them. We seen that. உங்களுடைய அப்பாக்கள், உங்களுடைய முற்பிதாக்கள் அந்த குழந்தைங்க முதல் பிள்ளைங்க பிறந்த உடனே ஆண் பிள்ளைகளை நதிகளில ஆறுகள்ல தூக்கி போட்டாங்க. அங்க இருந்த முதலைகள் பாம்புகள் அதை சாப்பிட்டது. God saved us from that. ஆனா அதில இருந்தெல்லாம் தேவன் நம்மை ரட்சித்தார், விடுதலை செய்தார். That was remembrance. In the Passover meal they would talk about what was happening. Everything represented something. அவர்கள் சாப்பிட்ட ஒவ்வொரு காரியமும் அவர்களுக்கு நடந்த ஒவ்வொன்றுக்கும் அடையாளமா இருந்தது. Now I don't have time to explain everything, but I'm going to talk about one particular thing. On that Passover table there would be a cup in the middle of that, turned upside down like this. அந்த பஸ்கா பண்டிகையிலே அநேக காரியங்கள் அங்க இருந்தது. அதுல ஒரு காரியம், அவர்கள் குடிக்கின்ற அந்த பாத்திரம், அந்த திராட்சரச பாத்திரம் தலைகீழா இருக்கும். அத தலைகீழா வச்சிருப்பாங்க. One particular cup, it was a silver cup they had to have, and they would turn it upside down and keep it, and after the Passover meal they would take it, cover it up and keep it back till the next year to come and keep it there. அவர்கள் அந்த பாத்திரமானது வெள்ளியினால் செய்யப்பட்டது, அதை தலைகீழா அவங்க வச்சிருவாங்க. அந்த பஸ்கா பண்டிகை முடித்த பிறகு அதை மூடி பத்திரமாக ஒரு இடத்தில் வச்சிருவாங்க. அடுத்த பஸ்கா பண்டிகைக்கு திரும்ப எடுப்பாங்க. Now I'm going to bring you all the way to the New Testament. இதெல்லாம் இப்ப பழைய ஏற்பாட்டுல சொன்னேன் இல்லையா, இப்ப முடிச்சிட்டு இப்ப நேரா உங்களை புதிய ஏற்பாட்டுக்கு எடுத்துன்னு வரேன். Because we don't have time in the middle to wander around the wilderness and see what they did. இதுக்கு நடுவுல அந்த வனாந்தரத்துல என்னென்னலாம் அவங்க அலைஞ்சு திரிஞ்சாங்கன்னா சொல்றதுக்கு இப்ப நமக்கு டைம் இல்ல. But I'm going to bring you to what we are doing now. இப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம் என்பதை சொல்ல விரும்புகிறேன். Jesus, when he came into this earth in that human form, இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே வந்தபோது he was born as a Jew.
அவர் ஒரு யூதனா பிறந்தார். And from a young age, remember Moses, when he instructed the family, he told them, make sure the children are there, the children see what you are doing, and the children must ask you, and when they ask you, explain it to them. If they don't ask you also, explain to them. Make sure the children are at the Passover table. இந்த பஸ்கா பண்டிகையை நீங்க சாப்பிடும் பொழுது, ஆசரிக்கும் பொழுது பிள்ளைகளும் இருக்கணும். அவங்க ஏதாவது இது ஏன் செய்றீங்க அதை செய்யறேன்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு பதில் சொல்லணும். கேட்காவிட்டாலும் நீங்களே செய்யற காரியத்துக்கு அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும். Go home and read the chapter 12 of Exodus. Clearly you will see all the instructions that Moses gave them. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு போய் படிச்சீங்கன்னா மோசே சொல்லுகிற எல்லா காரியங்களையும் நீங்க அறிந்து கொள்ளலாம். And so Jesus as a young boy from his young age every year sat with his family at that Passover table. இயேசு கிறிஸ்து சிறுவனாக இருந்த அந்த நாட்களிலிருந்து வாலிப வயது வரை ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய பெற்றோரோடு இந்த பஸ்காவை அவர் ஆசரித்த பொழுது நடந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். And when everything was told the meaning, this cup, everybody's cup in the table will turn over and we'll drink, no? Why this turned upside down? எல்லாம் நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பார்த்திருப்பாரு, எல்லா கப்பும் நேரா தான் இருக்குது, ஆனா இந்த கப்பு மட்டும் ஏன் தலைகீழ வச்சிருக்காங்க? Every child would have asked that question. பசங்க கேள்வி கேட்டிருப்பாங்களா இல்லையா? உங்க பசங்க கண்டிப்பா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். And the answer was, a Messiah is going to come. பதில் என்ன தெரியுமா? மேசியா திரும்ப வருவார். And then we don't have to do this anymore. அதற்கு பிறகு இதை நாம் ஆசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. That cup is for the Messiah to drink. We don't drink in it. இந்த கப், இந்த பாத்திரம் நாம் குடிப்பதற்கல்ல, மேசியா குடிப்பதற்கான பாத்திரம். Remember Moses when remember Joseph when he put his silver cup in the sack and sent it, and they said, why did you take our master's cup? நீங்க யோசேப்பின் குடும்பத்தார் அந்த கானான் தேசத்துக்கு வரும்பொழுது அவர்கள் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்பொழுது ஒருவனுடைய பையில ஒரு வெள்ளி கப்பு இருக்கும், அது அவனே போட்டிருப்பான் யோசேப்பே. அப்ப கேட்குறாங்க, எங்களுடைய தலைவனுடைய கப்பை எப்படிப்பா நீ எடுத்துன்னு போன அப்படின்னு. See, everything in the Bible has a meaning. பைபிள்ல இருக்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. So Jesus as a young boy every year was watching them open the cupboard, take that silver cup with the carefully wrapped up in a clean cloth, take it, wipe it and turn it over and keep it and not use it. Again when the meal was over, take it back, clean it, cover it up and keep it back. Every year he was watching. இந்த பஸ்கா நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை பார்த்திருப்பார் இல்லையா? அவங்களுடைய அல்மேராவிலிருந்து அந்த கப்பை எடுத்து துணியினால் அதை மூடி தலைகீழ வைப்பாங்க. முடிஞ்ச பிறகு திரும்பவும் அதை சுத்தம்படி கொண்டு போய் கப்பலில் வைப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் பொழுது இயேசு அந்த பாத்திரத்துக்கு என்ன நடந்தது என்பதை பார்த்திருப்பார். And Jesus every year while he looked at that cup he thought, this is my cup. ஒவ்வொரு முறையும் அந்த பஸ்கா பண்டிகையின் போது அந்த கப்பை எடுத்து அவங்க வைக்கிறாங்கல்ல, அப்போ இயேசுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த கப்பை நான் தான் பயன்படுத்த போறேன். What did Jesus pray? கப்பு. What did Jesus pray in the garden of Gethsemane? கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் பண்ணாரு? Anybody remember? ஞாபகம் இருக்குதா? தூங்குறவங்க யாராவது பதில் சொல்லு. What did he pray? என்னங்க ஜெபம் பண்ணாரு கெத்செமனே தோட்டத்தில்? Why did he say, Lord, let this cup pass from me? Why didn't he say, God, I don't want this இந்த pain? பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். Why did he say cup? என்ன பாத்திரம் அது? We ever thought about that? அது யோசித்து இருக்குமா? Why didn't he say, God, I don't want the cross, Lord. I don't want scourging, Lord. I don't want nails, Lord. He should have prayed like that. No, why did he say, Lord, let this cup pass from me, but not my will. அவர் இப்படி வேற மாதிரி பண்ணிருக்கலாம் இல்லையா? ஆண்டவரே எனக்கு சாட்டையில் அடிக்க வேண்டாம், என்ன சிலுவையில் அறைய வேண்டாம், என்ன குத்தி கொலை செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதுக்கு பதிலாக இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் ஏன் சொன்னார்? That was the cup that the Messiah was going to shed his blood. அந்த பாத்திரம், அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த திராட்சை ரசம் மேசியாவாகிய இயேசு நமக்காக சிந்த போகின்ற இரத்தத்திற்கு அடையாளம். When we take the cup in our hand and we say, this is the blood of Jesus that was shed for you, do this in remembrance of me. ஒவ்வொரு முறையும் அந்த பாத்திரத்தை திருவிருந்து அன்றைக்கு எடுத்து பாஸ்டரோ அல்லது தலைவரோ சொல்றார் இல்லையா, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இதை நீங்கள் அவரை நினைவு கூறும்படி செய்யுங்கள். Luke chapter 22.
லூக்கா 22 and அதிகாரம் verse 15. 15 வசனம். Luke 22 and verse 15. லூக்கா 22 அதிகாரம். Hallelujah. லூக்கா 22 அதிகாரம் 22:15. 22:15. Then Jesus said to them, with fervent desire, I desire to eat this Passover with you before I suffer. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். 30 years, 33 years, every year Jesus was thinking, when my time is going to come. 33 வருஷம் இயேசு கிறிஸ்து யோசிச்சிருப்பார் இல்லையா, என்னுடைய வேளை, என்னுடைய பாத்திரம், அந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுகிற நேரம் எப்பொழுது வரும், எப்பொழுது வரும். Every year at the Passover, all were talking about the Passover, talking about the Egyptians, talking about, but Jesus was thinking about you and me, ஒவ்வொரு முறையும் பஸ்கா remembering you பண்டிகை and me. அவர்கள் ஆசரிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, எகிப்தில் இப்படி அவஸ்தைப்பட்டோம், இப்படி நடந்தது, பஸ்கா பண்டிகை ஆசரித்தோம், அதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது இயேசு என்ன யோசிச்சிருப்பாரு, நான் தான் அந்த பஸ்கா. He remembered you and me. அப்பொழுது அவர் உன்னையும் என்னையும் நினைவு கூர்ந்தார். I have to shed my blood for them. இவர்களுக்காக என்னுடைய ரத்தத்தை நான் சிந்த வேண்டும். Have you ever remembered Jesus? இப்படிப்பட்ட இயேசுவை நீங்க நினைவு கூர்ந்திருக்கீங்களா? How many times you have asked Jesus, Jesus, did you forget me? You don't have eyes to see me? எத்தனை முறை இயேசு கிட்ட, தேவன் கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம், ஆண்டவரே எனக்கு என்ன பார்க்கிறது உங்களுக்கு கண்ணு இல்லையா? You don't see how I'm suffering? தெரியலையா? You are not helping me? எனக்கு நீங்க உதவி Nobody is there for me? எனக்கு உதவி செய்ய ஆளே இல்லையே சொல்லிருக்கீங்களா? Every year he was என் thinking. ஜெபத்துக்கு உங்க காது கேட்கலையா? He came and he was waiting, Lord, when Lord, when Lord, when am I going to deliver my people, when Lord? ஆனா இயேசு கிறிஸ்து எப்போ சொல்றாரு, ஆண்டவரே எப்பொழுது என் ஜனங்கள் நான் விடுதலை செய்யணும், எப்போ எப்போ எப்போ? Every year at the Passover, you know what was happening in Israel? ஒவ்வொரு முறையும் பஸ்கா நடந்தபோது என்ன நடக்குது இஸ்ரவேல்ல? All the Jews from different parts of the world would walk and come to Jerusalem. இஸ்ரவேல் ஜனங்க அப்பொழுது இருந்த அந்த உலகத்தை சுற்றிலும் இருந்த ஆட்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக நடந்து கடந்து வந்தார்கள். Approximately I think 5 lakhs of people gathered every year at Jerusalem. எருசலேமிலே ஏறக்குறைய 5 லட்சம் பேர் கூடுவார்கள் ஒவ்வொரு வருஷமும். Every family had to bring a lamb or a goat or a pigeon or a dove according to their financial status. ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய பண செல்வாக்குக்கு தகுந்த விதத்திலே ஆட்டையோ மாட்டையோ அல்லது ஒரு புறா குஞ்சுகளையோ கொண்டு வருவார்கள். Everybody look at me. எல்லாம் கவனிங்க. These Jews came from as far as Africa. சில யூதர்கள் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து கூட வந்திருக்காங்க. They came from the Syria. சிரியா தேசத்திலிருந்து. They came from Rome. ரோமாபுரியிலிருந்து. Some of them crossed the seas with ships, but others on land they had to walk. Some people took 5 months to walk and come. சிலருக்கு கப்பல்ல வந்திருப்பாங்க, படகுல வந்திருப்பாங்க, சிலர் நடந்தே பல மாதங்கள் கடந்து வந்திருப்பாங்க. Even if they came in a boat, it's not going to take them to Jerusalem. It's going to leave them on the shores of Israel, and from there they had to walk. கப்பல்ல வந்திருந்தா கூட கடற்கரையில தான் விடுவாங்க, நேரா கொண்டு போய் எருசலேம் கொண்டு போய் விட மாட்டாங்க, அங்க இருந்து நடந்து வரணும். 5 months, 6 months they walked. 4 மாதங்கள், 5 மாதங்கள், 6 மாதங்கள் நடந்து They வந்திருப்பாங்க. brought the lamb all along the way. They took care of the lamb so carefully. It should not get hurt. It should not, get scratched. Its eyes should not start get hurt. They had to protect that lamb and come. அவர்கள் கொண்டு வந்த அந்த ஆட்டுக்குட்டியை பாதுகாப்பார்கள். அதுக்கு எதுவும் தீங்கு வரக்கூடாது, அடிபடக்கூடாது, கீறல் விழக்கூடாது, கண்ணில் எதுவும் பழுது வரக்கூடாது என்று பாதுகாப்பா எடுத்துட்டு வருவாங்க. After walking all those miles, all those days and weeks and months, and coming into the temple with that precious lamb to give it, because that only is going to remove or cover their sins. அவ்வளவு பாதுகாப்போடு அவ்வளவு நாட்கள் கடந்து வந்து பாதுகாப்பாக அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வராங்க. ஏன் தெரியுமா? அதுதான் தங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய கழுவ போகிறது என்று. Your sin and my sin was going to be washed only because of that lamb's blood. அந்த இரத்தத்தின், அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக தான் உன் பாவம் என் பாவம் கழுவப்பட போகிறது. There's no lamb, there's no shedding of blood, no forgiveness of sins. ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. And when they came all that way into Jerusalem, அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். The Jews, the priest made a big business of it. இங்க ஆசாரியர்கள் அதை வச்சு வியாபாரம் பண்றாங்க.
Just imagine the priest telling them, this sheep, no, see by its eye got one white hair, it cannot come. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த பிறகு அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து ஆசாரியன் சொல்கிறான், ஐய இது சரியில்லைப்பா, இந்த ஆட்டுக்குட்டி சரியில்லை, அது கண் பக்கத்தில் பாரு ஒரு வெள்ளை முடி தெரியுது, வெளியில் ஃபுல்லாக கருப்பு, கண் பக்கத்தில் மட்டும் வெள்ளை, சரியில்லை, Go buy another one. வேற போய் வாங்கினோப்பா. And they could charge them any amount because they had to give a lamb. அதை வாங்கிறதுக்கு அவங்க என்ன பணம் சொல்கிறாங்களோ அதை வாங்கி தான் ஆவாங்க, வேற வழி இல்லை. What they'll do? என்ன செய்வாங்க, திரும்ப போவாங்களா ஊருக்கு? Next thing that they made money was everybody coming from their own state had their own currency. Now they have to exchange the currency. There they charged a tax or the service charge on the changing of currency and made money. அதற்கு பிறகு பல தேசங்களிலிருந்து வந்தவங்க அவங்கவுங்க ஊர் பணத்தை எடுத்து வந்திருப்பாங்க. அது இந்த ஊர் எருசலேம் பணத்துக்கு செல்லாது. ஆகவே அவர்கள் பணத்தை கொடுத்து எருசலேமின் பணத்துக்கு மாத்துறதுக்கு, பணம் மாற்று செய்யறதுக்கு அதுக்கு வட்டி, The டாக்ஸ் போட்டிருக்காங்க நம்மளுக்கு, அது மாதிரி டாக்ஸ். The time when Jesus became 33 years, the time to fulfill his task, he entered into the temple. Matthew chapter 21. மத்திய 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம், 33 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பலியாக இயேசு கிறிஸ்து உள்ளே நுழைகின்றார். You know why he waited till 30 years to start his ministry? அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஏன் 30 வருஷம் ஆச்சு? Because God instructed Moses and said when he chose the Levites, he said when a man completes 30 years, then take him into the service of priesthood. That was the age assigned for a male to enter into priesthood. ஏனென்றால் ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது லேவியர்கள் அந்த லேவியர் ஊழியத்திற்கு அல்லது ஆசாரிய ஊழியத்துக்கு உள்ளே வரும்பொழுது, லேவியர்கள் ஆசாரிய ஊழியத்துக்குள்ளாக வரும்பொழுது குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் அவளுக்கு முடிந்திருக்க வேண்டும். They should have completed 30 and that's the time Jesus came out. He became known to the people. அதே போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30 வருடம் முடிந்த பிறகுதான் ஊழியத்திற்குள்ளே நுழைகிறார். People ask why 15 years Jesus didn't come. What he was doing from all those time, what incident was happening in his life. See, people who don't understand the Bible will talk like that. ஆகவே பைபிள் தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து ஏன் முதல்ல வந்திருக்க கூடாது, 15 வயசுல ஏன் வரல, அப்பயே வந்திருக்கலாமே, அப்ப 15 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாரு, இதெல்லாம் கேட்பாங்க. See, now let's not sidetrack. Okay, 21, Matthew 21. மத்தேயு 21ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். Verse 12. 12ஆம் வசனம். Then Jesus went into the temple of God, drove out all those who bought and sold in the temple, overturned the table of the money changers and the seats of those who sold doves, and he said to them, it is written, my house shall be called a house of prayer, but you have made it a den of thieves. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்கள் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் கோயாக்கினீர்கள் என்றார். What must the house of God do? தேவனுடைய வீடு என்ன செய்யணும்? It must be studying the word of God. தேவனுடைய வார்த்தையை படிக்கணும். It must be meditating on what God did for us. தேவன் நமக்கு செய்ததை நினைவு It கூர்ந்து must தியானிக்க வேண்டும். cleanse us. The words that come from the altar to the pew must cleanse you, not just put ice cream on top of your sins and send you out. இந்த பிரசங்க பீடத்திலிருந்து கீழே உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு வரக்கூடிய செய்தி அவருடைய பாவத்தை உணர்த்தி அதை கழுவக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர, அவர்கள் பாவத்தில் மேல் ஐஸ்கிரீம் போட்டு அவர்களை அப்படியே பாதுகாப்பா வீட்டுக்கு அனுப்புறதில்லை. This is a place that takes care of your soul, prepare you, make you ready for, make this bride ready for the bridegroom to come. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மணவாட்டியாகிய சபையானது அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்துகிற இடம்தான் சபை. That is what we should do. அதத்தான் we as pastors must do that. பாஸ்டர்களாகிய நாங்க செய்யணும். A pastor must be a teacher. ஒரு பாஸ்டர் என்பவர் ஒரு போதகராக அல்லது ஆசிரியராக இருக்கணும். We are not magicians here. இங்கே நாங்கள் மந்திரவாதிகள் அல்ல. To have something and say who fall down and all that. எல்லாரும் கை வச்சு ஹா போ ஓடு. We must be a teacher who will teach you the word. வசனத்தை போதிக்கின்ற ஆட்களா இருக்கணும். So Jesus entered into this place and cleansed the temple before he could go and give his life. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர்
பலியை செலுத்துவதற்கு முன்பதாக தேவாலயத்தை சுத்தப்படுத்துகிறார். 33 years Jesus was walking around during the Passover, looking at things around him. Remember, I told you about 5 lakhs of families were coming, and every family on that particular day, a lamb was slain, a goat was slain. Remember, just imagine the blood flowing in Israel. இயேசு கிறிஸ்து 33 வருஷம் பார்த்துன்னு இருக்கார். ஒவ்வொரு வருடமும் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு ஜனங்கள் ஆடுகள் மாடுகள் வெள்ளாட்டுக்கடாக்கள் புறாக்கள் இதை வெட்டும் பொழுது ரத்தம் ஆறு போல ஓடுது. The blood was flowing one side. ஒரு பக்கம் ரத்தம் ஆறு போல ஓடுது. The priests were trying to make money one side. இன்னொரு பக்கம் ஆசாரியர்கள் பணம் சம்பாதிச்சுன்னு இருக்காங்க. The people who were coming to feel that the sin was removed and go back blessed were crying there because they were oppressed there. ஆனால் தன்னுடைய பாவம் கழுவப்பட வேண்டுமே என்று அவ்வளவு பிரயாசப்பட்டு வந்த ஜனங்கள் இவ்வளவு ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்று கலங்கி கொண்டு வீட்டுக்கு போறாங்க. So everything else was happening there except them remembering this cup, remembering the coming of the Messiah, and that's why they missed the Messiah who was walking around. இவ்வளவு நடந்து இருக்குது. ஆனால் அந்த கப் அந்த பாத்திரம் மேசியா நமக்காக அடிக்கப்படுவார் என்ற அதை மட்டும் புரியாம போய் நிற்காங்க. They missed it out there. Still today they are missing it. அதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். 2 Thessalonians chapter 2 and verse 6 says, the son of perdition will come and sit in the temple. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம், கேட்டின் மகன் தேவாலயத்துக்குள் வந்து உட்காருவான். He will come and sit there one day. ஒரு நாள் வந்து உட்காருவான். கேட்டின் மகன் சாத்தான். And then they will say, the savior has come. ஜனங்க நினைப்பாங்க, ஓ ரட்சகர் வந்துட்டாருன்னு. That is a sure sign of the second of the rapture, the second coming after that. இயேசு கிறிஸ்து ரகசிய வருகைக்கு அதுதான் மிக தெளிவான ஒரு அடையாளம். When the temple starts getting rebuilt, he says, no, remember the olive plant, how it will come back, it will start budding. When the temple start getting rebuilt, it's a sure sign of God's coming. தேவாலயம் மீண்டும் கட்டப்பட போகுது. எல்லாம் கவனிங்க, எருசலேம் தேவாலயம் மீண்டும் கட்டப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த அத்திமரம் துளிர் விடும் பொழுது காலமும் சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவாலயம் கட்டப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா இயேசுவின் வருகை சமீபமாயிடுச்சு. Luke chapter 22, let's go back to that. லூக்கா 22ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். Verse 14. 14ஆம் வசனம். Okay, let's go on. Let's read 17. He said, then he took the cup, gave thanks and said, take this and divide it among yourselves. Luke 22 verse 17. 17ஆம் வசனம். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். For I say to you, I will not drink of the fruit of the vine until the kingdom of God comes. தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் And he என்றார். took bread, gave thanks and broke it and gave it to them, saying, this is my body which is given for you. Do this in remembrance of me. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Few more things I'll tell you what happened at the last supper of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி விருந்துல என்னென்ன நடந்தது என்ற ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். John sat at the Bible says John sat and reclined on the chest of Jesus. யோவான் பந்தியிலே அமர்ந்து அவன் இயேசுவின் மார்பின் மீது சாய்ந்தான். See, the last supper was not a dining table. ஆக நீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி பெருசா டைனிங் டேபிள் போட்டு சேர் போட்டு they would have to sit கண்ணாடி இதுல வச்ச டேபிள். They would have to sit like this. அவர்கள் எல்லாரும் they have to sit like this and almost put their hand like this, one feet like this. பெரிய ஒரு பெட்ஷீட்டோ அல்லது ஒரு திக்கான ஒரு பெட்ட போட்டு அந்த மார்வாடிகளும் படுத்துப்பாங்க பழைய காலத்துல கடையில அதே மாதிரி படுத்து நிற்பாங்க. And they ate in a hurry with one hand. அப்படி படுத்து சாப்பிட்டு நிற்பாங்க. With one hand they ate. ஒரு கையை வச்சு இன்னொரு கையில சாப்பிட்டு நிற்பாங்க. And you know what happened when John was leaning, he literally leaned on Jesus' chest. இப்படித்தான் அந்த யோவான் சாப்பிடும் பொழுது
அப்படி சாஞ்சின்னு இயேசு மேல அப்படியே The most beloved person would be next to the leader, the head of the family. எப்பொழுதுமே தலைவனுக்கு பக்கத்துல இருக்கிறவன் தான் ரொம்ப முக்கியமான ஆளா And on this side, Judas was next to him because he was a treasurer. He sat always, was closest to Jesus because he had to give accounts. Pastor, so much of offering has come. We did தலைவனாகிய like this. இயேசுவுக்கு பக்கத்துல இன்னொருத்தன் இருக்கான். அவன் தான் ரொம்ப பிரதானமான மிக சிறந்த ஆள். And Peter, யூதாஸ் காரியோத்து. where was Peter? God told Peter and John only go and prepare the meal. Peter was the last near the door there. ஆனால் கடைசியா ஒரு ஆள் இருக்கான், பேதுரு அடுத்த பேசுற ஆளு கடைசியா வாசல்ல உட்கார்ந்து. Because he was the host there, he only prepared the meal and he sat there, the entrance there, to protect it, not for any disturbance to come. If anything was needed, he would run out and do it. பேதுரு தான் வாசல் பக்கத்திலேயே நிப்பான். ஏதாவது பிரச்சனை உடனே சந்திப்பது, தேவைன்னா உடனே போயிட்டு அதை சந்திப்பது. And the next thing that happened there was, in a Passover meal, they didn't have individual plates, they had just one plate and one cup. அந்த பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த கடைசி விருந்து வந்தது நம்ம ஊர்ல இருக்க மாதிரி தனித்தனி பிளேட் கிடையாது. நீங்க இஸ்லாமியருடைய கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பெரிய பிளேட் இருக்கும், அதுல இருந்து எல்லாரும் எடுத்து சாப்பிடுவாங்க. Okay, அது மாதிரி தான் அவங்க சாப்பிடுறாங்க. It was, I'm talking about the Jewish Passover. Okay, இங்க send your minds anywhere else. யூதர்களுடைய பஸ்காவை குறித்து நான் சொல்றேன். இங்கேயும் அதே மாதிரி தான். Okay, நடுவுல ஒரு பெரிய தட்டு, அதுல அப்பங்கள் இருக்கும், அது பக்கத்துல திராட்சை ரசம். Jesus was saying, ஒரே கப்பு ஒரே பாத்திரம். Jesus was saying, the one who's going to take the bread and dip it with me in the cup is going to be my betrayer. Remember, 12 of them, you would find 5 people at one time going for a piece of bread, or 3 people at one time going for a piece of bread, and then the bread that they took, 2 people or 3 people will dip in the same cup. And exactly what Jesus said, Judas was dipping the bread in the cup. பாருங்க, அந்த அப்பத்தை எடுத்து தோய்த்து ஒவ்வொருத்தரும் சாப்பிடும் பொழுது இயேசுல நான் தோய்த்து யாருக்கு முதலிலே கொடுக்கிறேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான். Who will dip the bread in the cup with me is going to betray me. என்னோடு கூட தன்னுடைய அப்பத்தை இந்த பாத்திரத்தில் தோய்க்கிறானோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான். Just imagine, Jesus' hand is going, at the same time Peter's hand is going and dipping, and suddenly Jesus is saying this. How Judas would have looked at Jesus? இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து அந்த பாத்திரத்தை போடுறாரு, அதே நேரத்தில் பேதுருவும் பண்றான், யூதாசும் பண்றான். அப்ப இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? How would Judas have felt? யூதாசுக்கு எப்படி இருந்திருக்கும்? He is taking the bread, Jesus is talking, imagine Jesus is talking, Judas is taking the bread and dipping, and Jesus says, the one who dips the bread in the cup with me is going to betray me. Suddenly Judas is looking at, how does this guy know this? இப்போ இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து தோய்க்கிறார், அதே நேரத்தில் யூதாசும் அப்பத்தை எடுத்து அதே பாத்திரத்தில் தோய்க்கும்போது இயேசு பேசின இருக்கார், என்னோடு கூட பாத்திரத்தில் தன்னுடைய அப்பத்தை தோய்க்கிறவன் என்னை காட்டி கொடுப்பான். ஆகுறான். அட Friends, everything that was happening there was foretold. அங்கு நடந்ததெல்லாம் முன் அறிவிக்கப்பட்டவைகள். Everything that was happening there, Jesus knew what was going to happen. அங்கு நடந்தது எல்லாம் என்னவாக முடியும் என்பது இயேசுக்கு ஏற்கனவே தெரியும். Everything that was happening there, Jesus was going through that pain, that ache in his mind, remembering you and me. அங்கு ஒவ்வொரு காரியம் நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் சம்பவிக்க போகிறது அவர் நினைத்து மனதில் வேதனை அடைந்தார். He was not sitting there, dumb-headed and not knowing what's happening, just joking, just eating, just like we do things not prepared, don't know what is happening. Every move, every word, he remembered you and me. இயேசு கிறிஸ்து அங்க உட்கார்ந்து கொண்டு ஒரு பண்டிகையின் மனநிலையோடு அவர் இல்ல, ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு செயல்பாடும் தனக்கு நடக்க போகின்ற காரியத்தை அவர் நினைவு கூர்ந்து மனவேதனையோடு இருக்கார். Another thing I want to tell you was, when the meal was ready, they sent word to Jesus, come Jesus, the meal is ready, and they were coming. And when Jesus was coming, he found them all standing. Instead of going into the meal, they were all standing outside and fighting. உணவு ஆயத்தமாயிடுச்சு, இயேசு அழைக்கும் பொழுது அவர்கள் உள்ள நுழையாம ஒருத்தருக்கு சண்டை போட்டு இருக்காங்க. Who is the greatest? யார் தலைவன்?
Jesus said, come inside and eat. இயேசு எல்லாரும் கூப்பிடுறார், வாங்க வாங்க உள்ள You know what Jesus explained to them by washing their feet? அவர்களுடைய கால்களை கழுவிட்டு என்ன பதில் See, when they சொல்றாரு? were invited to a Passover meal, what they would do in their house, take a bath, put on clean clothes and come for a meal. ஒரு பஸ்கா பண்டிகைக்கு ஒரு வீட்ல உங்களை அழைத்திருந்தாங்கன்னா நல்லா குளிச்சிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு தானே உள்ள போவீங்க. But when you want to walk and come, they didn't come in AC cars. அவங்க எல்லாம் நம்ம ஊர்ல வர மாதிரி ஏசி கார்ல They வரல. had open sandals. அவங்க கால்ல எல்லாம் வந்து சாண்டில் போட்டுக்கிற நம்ம செருப்பு அது மாதிரி தான் போட்டுன்னு And வந்தாங்க. they would come with dirty feet. அந்த தூசிலாம் படிஞ்சு தான் வரும். So every host there during the time of a Passover would have a door service. A person would be outside and wash their feet of the guest and send them in. ஆகவே ஒவ்வொரு விருந்தாளியும் உள்ள நுழையத்துக்கு முன்பாக வரவழைக்கிற ஒரு வீட்டில் ஆட்களை வாசல்ல வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு இன்னொரு பக்கத்துல டவல் வச்சு வரவங்களெல்லாம் கால்களை கழுவி தொடச்சு உள்ள அனுப்புவாங்க. Now that was a fight there. ஆனா இங்க ஒரு சண்டை நடந்துன்னு இருக்குது. Who is going to stand by the door and wash the feet? யார் வாசல்ல நின்னு கால்களை கழுவ போறது? And so they didn't wash their feet, they just came in. அவங்க கால்களை கழுவாமே வந்தாச்சு. So Jesus was explaining to them. He gets up, he takes a towel and he washes the feet. And Peter says, "Don't do it, Lord." இப்போ இயேசுவே வேலைக்காரனை போல பாத்திரத்தை எடுத்து கைகளில் அந்த துண்டை எடுத்து ஒவ்வொருடைய கால்களையும் கழுவி துடைக்கும் பொழுது பேதுரு சொல்றான், என்னுடைய கால்களை நீங்க Jesus says, "If I கழுவாதீங்க." don't do it, you have no part in me. அப்ப இயேசு அவனை பார்த்து சொல்ல, நீ இதிலே பங்கு கொள்ள, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் உனக்கும் எனக்கும் பங்கு இல்லை. Then he says, "Lord, give, I'll have a bath also." Then Jesus said, "No, you're already clean. You don't have to do that." அப்பொழுது பேதுரு சொல்லலாம், கால்களை மட்டும் இல்ல ஆனவரே, ஃபுல்லா என் உடம்பு ஃபுல்லா கழுவி விடுங்கன்றான். அவர் சொல்ல, நீ ஏற்கனவே குளிச்சிட்டப்பா, கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. You understood everything that was happening there. இதெல்லாம் அங்க நடந்துன்னு இருக்குது. When John the Baptist started his ministry and he seen Jesus coming, that is I think in John chapter 1 verse 29. Don't யோவான் 1ஆம் அதிகாரம் 29 என்று நினைக்கின்றேன், திருப்ப வேண்டாம், கவனிங்க. யோவான் ஸ்நானகன் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது preaching the gospel there, சுவிசேஷத்தை அறிவிக்கிறான், getting people baptized there, ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். and suddenly he sees Jesus coming திடீரென்று இயேசு அவனை நோக்கி and வருவதை he says, பார்க்கிறான். "Behold the Lamb of God." சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. To you and me, we don't understand that phrase, the Lamb of God. நமக்கு அந்த வார்த்தை அந்த சொற்றொடரின் அர்த்தம் தெரியல. But for a Jew he knew. ஆனா ஒரு யூதனுக்கு அது தெரியும். He knew Isaac's family lamb, Dharmaraj's family lamb, Gideon's family lamb, but what was this Lamb of God? ஏன்னா வருகின்ற ஒவ்வொருவரும் அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற ஆட்டுக்குட்டி எடுத்துன்னு வருவாங்க. லிடியாவுடைய குடும்ப ஆட்டுக்குட்டி, எஸ்தருடைய குடும்பத்து ஆட்டுக்குட்டி, தர்மராஜ் குடும்ப ஆட்டுக்குட்டி, அவங்களுக்கு தெரியும். ஆனா தேவனுடைய ஆட்டுக்குட்டின்றாரு, அது எங்கங்க? And they never bothered to find out. அதை கேட்கவும் சொல்ல, அதை கண்டுபிடிக்கவும் முயற்சி செய்யல. If they had to find out, they would have accepted him as a savior. கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இயேசு சொந்தராட்சியர் அப்பயே ஏமா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அதை எடுத்துட்டு கம்யூனியன் வைமா. Today we are going to see about that lamb. Okay, we have been studying about that lamb. அந்த ஆட்டுக்குட்டி படைத்துக் கொண்டு வந்தோம். இன்றைக்கு அந்த ஆட்டுக்குட்டி குறித்து Today பார்க்க when போகிறோம். Jesus is having the last supper, he takes up the cup and says, "This is the cup of the new covenant. It's not turned upside down. Today I'm going to drink it, and after this we are going to drink it with him in heaven, where we will see the Lamb of God face to face." இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை தலைக்கீழா வைக்கல, நேரா தான் வைக்கிறார். எடுத்து அருகும் பொழுது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொல்லுகிறார். Just imagine when he took the cup there and he said, "This is the cup of the new covenant." இப்பொழுது அந்த பாத்திரத்தை எடுத்து சொல்றாரு, எப்பொழுதுமே தலைகீழா இருக்கிற கப்பை இப்ப கையில் எடுத்து சொல்றாரு, இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற புதிய உடன்படிக்கையின் என்னுடைய ரத்தமா இருக்கிறது. Today why in the communion table, in the Passover table, we don't have a cup overturned? Because the Messiah is already. ஏன் இன்றைக்கு திருவிருந்து அன்றைக்கு கப்பை தலைகீழா நம்ம வைக்கிறது இல்ல? Because the Messiah has come. மேசியா வந்துட்டாரு. We are not waiting for the Messiah to come. மேசியா வரதுக்காக இப்ப நம்ம காத்து நில்ல. Do you understand? புரிஞ்சிருச்சா? There is no blood shed in the church today. இன்றைக்கு சபையில ஆட்டுக்குட்டியும் வெள்ளாட்டு கடாவையும் வெட்டி We don't ரத்தத்தை breed சிந்தல. a goat and come today.
We don't bring a goat and come today. இப்ப நம்ம எல்லாம் ஆட்டுக்குட்டி எடுத்து வந்திருக்கோமா? We don't cut the goat today. இன்னைக்கு நம்ம ஆட்டுக்குட்டியை We வெட்டறோமா? don't take the blood today and put it on இன்னைக்கு அந்த ourselves. ரத்தத்தை எடுத்து நம்ம பூசின்னு இருக்கோமா? Today we have the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். Say, I have the blood of Jesus. இயேசுவின் ரத்தம் என் I have தலையிலே. the blood of Jesus. எனக்கு இயேசுவின் ரத்தம் The இருக்கிறது. angel of death cannot touch me. மரண தூதன் என்னை தொட முடியாது. Do you believe that? நம்ப That is விசுவாசிக்கிறீங்களா? the new covenant. அதுதான் உங்கள் புதிய We are not உடன்படிக்கை. under the old covenant. நாம் பழைய உடன்படிக்கை The old இல்லை. covenant covered our sins. The new covenant washed it clean. பழைய உடன்படிக்கை பாவத்தை மூடியது, புதிய உடன்படிக்கை பாவத்தை கழுவி சுத்தமாக்கி விட்டது. Amen. ஆமென். Today we have Jesus living inside of us. இன்றைக்கு அதே ஆட்டுக்குட்டியாகிய இயேசு நம் உள்ளத்தில் வாழ்கிறார். Do we appreciate that? அதை நம்ம பாராட்டுறோமா? No walking miles and coming. இன்னைக்கு நீங்க பல மைல்கள் நடந்தோ, No bringing the lamb and coming. ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டோ, No getting cheated by the priest. ஆசாரியனால ஏமாற்றப்படவோ, No entering the temple and it's stinking with blood there. 5 lakhs of goats cut on a day. How will 5 it be? லட்சத்துக்கு மேற்பட்ட ஆட்டுக்குட்டிகள் வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்படுகிற அந்த ரத்த வாடை வீசுகின்ற அந்த தேவாலயத்துக்குள் நாம் போகவில்லை. Thank you, Jesus, for your blood. சொல்லுங்க, Shall we all இயேசுவே stand எனக்காக நீ சிந்திய That is why he ரத்தத்துக்காக says, when you do this, do it in remembrance. Remember all that. Don't remember your எழுந்து நின்று filthy, சொல்லுமா, இயேசுவே weak sins that you நீ do. எனக்காக சிந்திய உம் ரத்தத்திற்காக நன்றி. Don't think, okay, I'm not going to take communion today. I remembered my sins. Don't remember that. Remember the blood of Jesus that's available to wash your sins. ஆனா Remember the blood of பதிலாக, Jesus. ஐயோ என் பாவம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் திருவிருந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. என் பாவத்தை கழுவக்கூடிய ரட்சகர் வந்துட்டாரு, ஆகவே நான் திருவிருந்திலே கலந்து If you கொள்ள remember போகிறேன். your sins, ask forgiveness. பாவம் ஞாபகம் வந்துச்சா மன்னிப்பு கேளுங்க. The blood is available today. ஏனென்றால் உங்க பாவத்தை கழுவுவதற்கு போதுமானது. Wash yourself. கழுவிக் கொள்ளுங்க, Keep yourself clean. சுத்தமாக்கிக் கொள்ளுங்க. And wait for the bridegroom to come to where we are going to go and see the Lamb of God. அந்த தேவ ஆட்டுக்குட்டி மணவாளனாக வரப்போகிறார், அவரோடு மணவாட்டியாக நாம் செல்ல Suddenly போகிறோம். an angel's voice is heard in heaven. Who is worthy to open the scroll? And nobody was able to open the scroll. வானத்திலே வெளிப்படுத்தல பார்க்கிறோம், இந்த முத்திரை உடைக்கத்தக்கதான பாத்திரவான் யார்? Nobody. யாரும் இல்லை. And then the lamb comes. அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார். He is worthy to open the scroll. இந்த ஓலையை, இந்த சுருளை திறப்பதற்கு இவரே பாத்திரர். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. That is the truth.